அனைவருக்கும் நமஸ்காரம். வித்யாவாகினியின் சம்ஸ்கிருத கிரந்தாட்சர வகுப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம கிரந்தாட்சர பாட வரிசையில் தொடர்ந்து ஸ்வராட்சராணி, விஞ்ஞானக்ஷராணி, ஹலந்த சப்தம், அடுத்ததாக வர்க்காட்சரம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். வர்க்காட்சரம் கிட்டத்தட்ட க, ச, ட, த, ப ஆகிய 5 வரிசைகளை பூர்த்தியாக பார்த்துவிட்டோம். இதற்கு அடுத்ததாக ஏக சப்தங்களாக 9 சப்தங்கள் இருக்கின்றன. அதாவது ய, ர, ல, வ, ச, ஷ, ச, ஹ, ல. ஸோ இந்த 9 அக்ஷரங்களுக்கு உண்டான பூர்த்தியான வர்க்கங்களை நாம் இனி பார்க்க வேண்டும். ஸோ அதை இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல ய,
இப்போ யா வர்க்கத்திற்குண்டான எழுத்து வடிவங்களை பூர்த்தியாக நம்ம எழுதியாச்சு. இந்த யாங்கிறது நம்ம தமிழில் பரிச்சயமான எழுத்து தான், அதுக்கு உண்டான சப்தமும் நமக்கு நல்ல அறிமுகமான ஒரு சப்தம் தான், பயன்பாட்டில் இருக்கிற சப்தம் தான். ஸோ ஒன்றும் பெருசாக நமக்கு ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சவுண்டு கிடையாது. ய யா இ ஈ யு யூ இரு இரு எழு எழு ஏ யை யோ யவ் யம் யஹ. ஸோ ரொம்ப இதுக்கு நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தமிழில் ஆல்ரெடி இது நல்லபடியாக நம்ம படித்து சொல்லிட்டு இருக்கிற ஒரு சப்தம் தான். ஸோ அடுத்த சப்தத்திற்கு இப்போ போகலாம். அடுத்து ரா. ஸோ இந்த ராவும் நமக்கு தமிழில் பயன்பாட்டில் இருக்கக்கூடியது, ரொம்ப எளிமையான சப்தமும் கூட, நம்ம அடிக்கடி பயன்படுத்திட்டு இருக்கிற ஒரு சப்தம்தான். ஸோ இப்போ ரா வர்க்கத்துக்கு உண்டான எழுத்து வடிவங்களை பூர்த்தியாக நம்ம எழுதியாச்சு. இப்போ சப்தங்களை பார்ப்போம். ர, ரா, ரி, ரி,
ரு ரு, ரிரு ரிரு. ஸோ இங்கே தான் எல்லாரும் குழம்புவா. அதாவது இதுவும் ரகாரம், இந்த ரூவும் அந்த ரகார சப்தம் தாங்கிறதுனால அந்த ரிருங்கிற சப்தத்தை எப்படி சொல்கிறதுங்கிறது பல பேருக்கு அது கஷ்டமாக இருக்குது. ரிரு அப்படின்னு சொன்னோம். ரு ரு ரிரு ரிரு நெடில் ரிரு 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 ரிலு ரிலு ரே ரை ரோ ரௌ ரம் ரக. இந்த 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 ரிரு ரிரு தான் எல்லாருக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதை கொஞ்சம் சொல்லி பாருங்க. அடுத்து ல. இது லக்ஷ்மிக்கு வர்ற ல. நம்ம தமிழ்ல இந்த ல. ஸோ லா வர்க்கத்திற்கு உண்டான எழுத்துக்களை நம்ம எழுதியாச்சு. இது லக்ஷ்மிக்கு வர ல, ல லா, லி லி, லு லு, லிரு லிரு, அடுத்து லிழு லிழு. போன வர்க்கத்தில் ரிரு ரிரு. ஸோ அதே மாதிரி இங்கே லிழு லிழு. இதையும் கொஞ்சம் நம்ம கவனமாக உச்சரிக்கணும். லிழு லிழு லிழு, லே லை, லோ லவ், லம் லக. ஸோ இப்போ இந்த லிழு லிழுங்கும் பொழுது மட்டும் இந்த ரெண்டு சப்தத்திற்கு முதல்ல வந்து லுங்கிறத
மெல்லிய ஒலியா நம்ம நுனி நாக்கில் சொல்லணும். அடுத்து அதே லுன்னு சொல்லும் பொழுது நாக்கை மடக்கி ழகாரத்துக்கு, அதாவது தமிழில் வந்து ழான்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி மடக்கி சொல்லணும். ஆனால் இந்த லக்ஷ்மிக்கு வர்ற லா மாதிரி இருக்கணும். லு 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 லு. ஸோ இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுண்டு அதை கவனமாக சொல்லணும். போன வர்க்கத்தில் ரிரு ரிரு, அதை விட இது கொஞ்சம் சொல்வதற்கு சிரமமாக இருக்கக்கூடும். நம்ம எல்லாம் சிரமம்னு சொல்ல மாட்டோம், சிரமமாக இருக்கக்கூடும். ஸோ அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பிரயத்தனப்பட்டு அதை கொஞ்சம் சொல்லி பார்த்து, கஷ்டமாக இருந்தால் அதை கொஞ்சம் பிரயத்தனப்படணும், பட்டு சொல்லி பாருங்க. லிழு லிழு. மறுபடியும் சொல்கிறேன். ல லா லி லி லு லு லிரு லிரு லிழு லிழு லே லை லோ லவ் லம் லஹ. அடுத்ததாக வா. இதுவும் நமக்கு தமிழில் நல்லா அறிமுகமானது, நிறைய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்து சப்தம். ஸோ வா வர்க்கத்திற்குண்டான எழுத்து வடிவங்களை நாம் எழுதியாச்சு. இப்போ வந்து சப்தங்களை பார்ப்போம். வ வா வி வி வு வு விரு 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 விழு விழு வே வை வோ வௌ வம் வக. வ வா வி வி வு வு விரு விரு விழு விழு வே வை வோ வௌ வம் வக. அடுத்து ஷ. இதை வந்து சிவன் ஷான்னு சொல்றது. சிவன் சொல்லும் பொழுது வரக்கூடிய அந்த
சப்தம் ஷ, சிவன் ஷ. ஸோ ஷா வர்க்கத்திற்கு உண்டான எழுத்து வடிவங்களை பார்த்தாச்சு. இப்போ உச்சரிப்பை பார்க்கலாம். ஏற்கனவே நான் வியஞ்சனக்ஷரம் சொல்லிக் கொடுக்கும் பொழுதே குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன். இந்த பர்டிகுலர் சவுண்டை வந்து ஒரு ஹஸ்கி சவுண்டோட சொல்லணும். ஷ, அதாவது ஷ ஷா, இந்த ரெண்டு சப்தம் இருக்கு. நீங்கள் அதை வந்து நீங்கள் வியஞ்சனக்ஷரத்தை அந்த எழுதியிருக்கிறத போய் பாருங்க. ஷ ஷா அப்படிங்கிற ரெண்டு சப்தம் இருக்கு. இந்த ஷ அப்படிங்கிறது வந்து ஒரு ஹஸ்கி சவுண்டோட அதை கண்டினியூ பண்ணி இந்த ஷான்னு சொல்லணும். சிவன் அப்படின்னு அடுத்து வரப்போகிறது ஷா, அதை வந்து நாக்க மடக்கி சொல்லணும். இதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஷான்னு சொல்லிடக்கூடாது. நிறைய பேர் இதை தப்பு பண்ணுறான். ஷான்னு சொல்லிடுறான். இது ஷா கிடையாது. இதுக்கப்புறம் வரப்போகிறது தான் ஷா. இது ஷ, 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 ஷா, ஷி, ஷி, ஷு, ஷு, ஷ்ரு, ஷ்ரு, ஷிளு, ஷிளு, ஷே, ஷை, ஷோ, ஷௌ, ஷம், ஷஹ. ஸோ இது எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கூடாது. அந்த ஒரு சவுண்டு, அந்த ஹஸ்கி சவுண்டு மாதிரி ஒரு உஸ்ஸுன்னு ஒரு சவுண்டை ஃபாலோ பண்ணி தான் இதை சொல்லணும். அதே மாதிரி நாக்க மடக்கி ஷான்னு சொல்லிடக்கூடாது. ஷ, ஷா, ஷி, ஷி, ஷு, ஷு, ஷ்ரு, ஷ்ரு, ஷிளு, ஷிளு, ஷே, ஷை, ஷோ, ஷௌ, ஷம், ஷஹ. ஸோ இன்றைய பாடத்தில் நாம் ய, ர, ல, வ, ஷ இந்த 5 சப்தத்திற்குண்டான பூர்த்தியான வர்க்கங்களை நாம் பார்த்தாயிற்று. அடுத்து
ஷ ச ஹ ல இந்த 4 சப்தம் இருக்குது. அதை இமிடியேட்டாக இன்னொரு ஒரு நாளில் அந்த வீடியோவும் வந்துடும். ஸோ இந்த பாடத்தை நீங்கள் நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்த வீடியோவை நீங்கள் பாருங்க. ஸோ இன்றைய பாடத்தை இத்துடன் நிறைவு செய்வோம். தன்யவாதக புனர்மிலாமக.